இன்னைக்கு மத்தியானம் 3:30 மணிக்கு நம்ம சிஎஸ்கே அணி பிளே ஆஃபுக்கு உள்ள இருக்க போறோமா இல்லை வெளியே போக போறோமா அப்படிங்கிறத முடிவு பண்ண போற ரொம்ப ஹை ப்ரெஷர் ஆட்டத்தை ராஜஸ்தான் அணிக்கு எதிராக, அதாவது புள்ளிப்பட்டியலில் வலுவாக இருக்கிற ராஜஸ்தான் அணி அவங்களுக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே சேப்பாக் மைதானத்தில் விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தினுடைய வெற்றிக்காக நேற்று இரவு நீண்ட நேரம் சிஎஸ்கே அணியின் பெயர்கள் எல்லாருமே மைதானத்தில் பயிற்சி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நீண்ட நேரம் இந்த ஆட்டத்திற்கான யுக்தியையும் நம்ம MS தோனி, ருத்ராஜ், ஃப்ளமிங், சிஎஸ்கே அணியின் ஓனரான திரு ஸ்ரீனிவாசன் இப்படி எல்லாருமே இந்த மேட்ச்ல கண்டிப்பா வெற்றி பெறறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. சோ அதுல மீண்டும் பாத்தீங்கன்னா நம்ம MS தோனி அவருடைய அஸ்திரம் அப்படின்னே சொல்லலாம். அதை இந்த மேட்ச்ல ராஜஸ்தான் அணிக்கு எதிராக சிஎஸ்கே அணி செயல்படுத்த இருக்காங்க. அதே போல சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11லையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமான மாற்றங்களை நம்ம தோனி கொண்டு வந்திருக்காரு. சோ அதுல ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா அஜிங்கே ரஹானே அவரை பிளேயிங் 11ல இருந்து நீக்கிட்டு ரச்சின், ருத்ராஜ் இவங்க இரண்டு பேருமே ஓபனரா இறங்க போறாங்க. மூன்றாவது இடத்துல கூட ரஹானே அவருக்கு வாய்ப்பு இல்ல. கம்ப்ளீட்டா அவரை பிளேயிங் 11ல இருந்து வெளியே நீக்கியிருக்காங்க. மூன்றாவது இடத்துல டாரி மிஷல், நான்காவது இடத்துல சிவம் தூபே, ஐந்தாவது இடத்துல மொயின் அலி, ஆறாவது பிளேயரா ஜடேஜா, ஏழாவது பிளேயரா நம்ம MS தோனி, எட்டாவது பிளேயரா மிச்சல் சாண்ட்னர், ஒன்பதாவது பிளேயரா ஷர்துல் தாகூர், 10வது பிளேயரா சமர்ஜித் சிங், கடைசியா துஷன் தேஷ்பாண்டே. இம்பாக்ட் பிளேயர்ல கூட ரஹானே கிடையாது, ரிஸ்வி அவர் தான் விளையாட வாய்ப்பு இருக்கு. இப்படி கம்ப்ளீட்டா ரஹானே அவரை சிஎஸ்கே அணியில இருந்து நீக்கிற முடிவை தற்போது நம்ம தோனி அதே போல எல்லாரும் சேர்ந்து எடுத்திருக்காங்க. அதே போல இந்த மேட்ச்ல கம்ப்ளீட்டா நம்ம MS தோனி அவர் தான் 100% சிஎஸ்கே அணியை கேப்டனா அவர் வழி நடத்த இருக்காரு. இந்த முடிவையும் இந்த ஆட்டத்தில் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எல்லாருமே நேற்று பேசி முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த மேட்ச் இதுவரைக்கும் விளையாண்டதை விட கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வாழ்வாசாவா அப்படிங்கிற ஆட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மேட்ச் சிஎஸ்கே அணி தோத்தாங்கன்னா கண்டிப்பா அடுத்து மற்ற அணிகளின் வெற்றி தோல்வியை அதுவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் சிஎஸ்கே அணி எதிர்பார்த்து பிளே ஆஃபுக்கு உள்ள போக வேண்டியது இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வரக்கூடாது அப்படின்னா இன்னும் 2 ஆட்டத்தில் 2 ஆட்டமுமே கண்டிப்பாக சிஎஸ்கே அணி ஜெயிச்சே ஆகணும். அதனால இது வரைக்கும் நடந்த ஆட்டங்களை விட இந்த ஆட்டத்தில் கம்ப்ளீட்டாக சிஎஸ்கே அணியின் கேப்டன் பதவியை கம்ப்ளீட்டா இன்னைக்கு நம்ம MS தோனி அவர் கையில எடுத்துக்க இருக்காரு. ருத்ராஜ் சும்மா ஒரு பொம்மை மாதிரி தான் கேப்டனாக அவர் செயல்படுவாரு. ஸோ அதனால நம்ம தோனி அவர் டீமை வழி நடத்துறாரு அப்படிங்கிறதால கண்டிப்பா இன்னைக்கு சிஎஸ்கே அணியின் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற நம்பிக்கையில ஒட்டுமொத்த சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே இருக்காங்க.